நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு முதல்வர் ஆகணுங்கிற வேட்பாளர் இருந்தா மக்கள் இதை ஏற்றுக்கொள்வாங்க. அங்கய்யா வாத்தியார் ஐயா அப்படிங்கிற அந்த பாட்டு வந்தோன்னா மக்களுடைய கரகோசம் விண்ணை புழக்கிற அளவுக்கு ஒரு சட்டம். விஜயகாந்தருடைய மகன் ஒரு படத்துல ஒரு கேமி ரோல் பண்ணி கொடுக்கலாம். மனசு இருந்தா நான் சொல்றது என்ன சொல்றேன்னா, அந்த மனம் இந்த பண்புகள்லாம் விஜய் அவர்களுக்கு, அதாவது டிவி தலைவர் விஜய் இல்லாம அவங்களுக்கு இருக்குதான்னு நீங்க கேட்டீங்கன்னா அது நீங்க சொல்ற இலக்கிய மனம், அந்த எம்ஜிஆர் அவர்களுக்குள்ள அந்த மனம், விஜயகாந்த் அவர்களுக்குள்ள அந்த மனம் இருந்தால் அதை செஞ்சு கொடுக்கலாம். அதை செய்யறதுக்கு அவங்க வரல. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, வருகிற டிசம்பர் 27 அப்ப ஜனநாயக படத்துடைய ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகிருக்கிறது. இப்ப இந்த படம் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய நடிப்புல வெளிவருகிறது. இப்ப இந்த படம் எதை காப்பி பண்ணி எடுக்கப்பட்டது, காப்பின்னு சொல்லக்கூடாது, இந்த படம் யாருடைய இன்ஸ்பயர்ல எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1969 அறிஞர் அண்ணா இறந்த பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல்வர் ஆகணுங்கிற எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் யாருக்கு வேணாலும் வரலாம், அவருக்கு இல்லாத மக்கள் செல்வாக்கா. ஆனா இந்த சமயத்துல எம்ஜிஆர் அவர்கள் இது எப்படி சோதிச்சு பார்க்கறான்னு பாருங்க. அதாவது மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் திமுக இருக்கையில திமுகக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கையில மக்கள் ஆரவாரம் ஓட்டு போட்டாங்க. ஆனா நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு முதல்வர் ஆகணுங்கிற வேட்பாளர் நின்றா மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா என்ற எண்ணம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வருகிறது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த சந்தேகத்தை எவ்வளவு புத்திசாலித்தனமாக அதை தீர்த்தாருங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். அதாவது நாகிரெட்டி, அதாவது வாகினி ஸ்டுடியோ உடைய அதிபர் நாகிரெட்டியை போய் பார்க்கிறாரு. அவர்கிட்ட சொல்றாரு எம்ஜிஆர், என்ன வைத்து நீங்க ஒரு படம் எடுக்க வேணும் அப்படின்னு. அப்ப நாகிரெட்டிக்கு அவருக்கு எனக்கு யோகமா, ஏன்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுக்கிறதுனா அவங்க அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிரும். ஆமா, அப்படி இருக்கையில எந்த ஒரு ப்ரொடியூசருக்குமே அது ஒரு லக்கு மாதிரி தான். சரி, அப்ப இந்த நாகிரெட்டி கேட்கிறாரு, நான் என்ன மாதிரி ஒரு படம் உங்களுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது தேர்தலில் நான் நிற்பது போலவும் ஜெயிப்பது தோப்பது போலவுமான காட்சிகள் அதுல இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எம்ஜிஆர் அவர் சொல்றாரு. அப்ப நாகிரெட்டி சொல்றாரு, ஓகே நான் எல்லாத்தையும் நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் கால் சீட்டு 10 நாள், அதாவது இந்த 10 நாள்ல இந்த படம் ரெடி ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே அந்த 10 நாள்ல அந்த படம் எடுத்து முடிக்கப்பட்டது. அப்ப நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அப்ப நாளைக்கு ரிலீஸ் ஆக போயில நாகிரெட்டியை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் நான் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற. அவர் நாகிரெட்டி, என்னங்க எப்படி நீங்க போய் தியேட்டர்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயப்படுறாரு. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, நான் இது மக்களோட மக்களாக இருந்து இந்த படத்தை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு. அப்ப நாகிரெட்டி சொல்றாரு, சரி அப்ப நம்ம தியேட்டருடைய மேனேஜர்கிட்ட நம்ம பேசி நம்ம 2 பேரும் பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் தொப்பியும் கண்ணாடியும் கழட்டினாங்கன்னா சரியா யாருக்குமா அவ்வளவு சீக்கிரம் அடையாளம் தெரியாது. அப்ப அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல 2 பேர் போய் இந்த படத்தை பார்க்க போறாங்க. இந்த படம் சென்னை மேகாலயா தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அப்ப இந்த படத்தை ஈவினிங் ஷோ எம்ஜிஆர் அவர்களும் நாகிரெட்டி அவர்களும் போய் பார்க்குறாங்க. ஸோ 2 பேரும் போய் பார்க்கல. அதாவது அந்த சீன் என்ன சீன்னா எம்ஜிஆர் சேர்மன் எலெக்ஷன்ல ஜெயிச்சு அந்த குப்பத்துக்கு வரக்கூடிய சீனு. அப்ப அந்த பாட்டு வங்கையா வாத்தியார் ஐயா அப்படிங்கிற அந்த பாட்டு வந்தோன்னா மக்களுடைய கரகோசம் விண்ணை புழக்கிற அளவுக்கு ஒரு சத்தம், அந்த அளவுக்கு ஒரு சத்தம். அப்ப அந்த மாதிரி இருக்கையில இந்த பாட்டு முடிஞ்சோன்னா மக்கள் எல்லாரும் சொல்லி இந்த பாட்டை திரும்ப போடுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த அந்த சம்பவத்தை எல்லாம் எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ திரும்ப போடுற தவிர வேற வழி இல்லாம இந்த தியேட்டருடைய மேனேஜர் திரும்ப போறாரு. அப்ப இவ்வளவு அமளித்து மொழியை நாகிரெட்டி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் பக்கத்துல உட்காந்துருக்கிறாங்க. அப்ப அவர் திரும்பி பாக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கண்ணீர் மல்க அந்த படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த எம்ஜிஆர் அவர் முடிவு பண்றாரு, நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் ஆனா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு வருது. இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட பேசிக்க வந்தது எதுவுமே நான் இட்டுக்கட்டி பேசின விஷயங்கள் இல்லை. இது எல்லாமே நாகிரெட்டியோடைய பையன் என் தந்தையின் சில நினைவுகள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த புக்கில் நான் இதை படிச்சு பார்த்தேன். ஸோ இதே புக்கு இப்போ நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் இதை கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. அதே டைலரு, அதே கடை, அதே வாடகை மாதிரிய இந்த ஜனநாயகம் படத்தையும் இதே மாதிரி ஒரு இன்ஸ்பயர்ல தான் அவங்க எடுத்து வைக்கிறாங்க.
சரியா? இப்ப அடிக்கடி வந்து விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்றாங்க. ஆனா என்ன கேட்டா எம்ஜிஆர் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அரசியல் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா நான் வந்து விஜயை வந்து 100க்கு 0% தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேங்கிறத நான் கடைசியில் நான் சொல்றேன். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த திராவிட சித்தாந்தத்துல வளர்ந்தவங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சாரு. ஆனா அவங்க வந்து பீக்ல இருக்கையில இப்ப விஜய் அவர்கள் சொல்றாங்கல்ல, நான் பீக்ல இருக்கையிலேயே வந்து நான் அரசியலுக்கு வந்துட்டேன். அதே மாதிரியே பீக்ல இருக்கையிலேயே அறிஞர் அண்ணா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அன்பு தொல்லையால அரசியலுக்கு வந்தாங்க. அப்ப முத அரசியலுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வரையில வந்து இது யார் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து அறிஞர் அண்ணாட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ அப்ப எம்ஜிஆர் அவர்களை வந்து அண்ணா வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்க. அந்த சமயத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த மேடை பேச்சுலாம் எனக்கு வராதையா அப்படிங்கிறாங்க. அப்ப அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, என் கூட நீ வா அப்படின்னு சொல்லி அன்பாக கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க. எம்ஜிஆர் அவர்களை பத்தி நம்ம பார்ப்போம். எம்ஜிஆருடைய அரசியல் ஆசான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தான். அப்ப அண்ணாவை வச்சுதான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தாங்க, அரசியலை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் இறந்த பிறகு தனி கட்சி ஆரம்பிச்சு அதுல வந்து முதல்வர் வேட்பாளராக இருந்து ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தார். அப்ப அவர் நடிச்சாலே வந்து அது பிளாக் பஸ்டர் தான். அப்படி ஒரு பிராண்டடா அவர் இருந்துமே தன்னுடைய கட்சிக்கு அவர் நினைச்சிருந்தா, உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே, அந்த அண்ணாக்கு பதிலா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு படைத்தவர். எம்ஜிஆர்னு சொன்னாலே தமிழ்நாடு மட்டும் இல்ல மற்ற மாநிலத்திலயுமே வந்து தெரியாத ஆளுக்கு யாருமே கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு பீக்ல இருந்துமே தன்னுடைய அரசியல் ஆசான அண்ணாவுடைய பேரை தான் அந்த கட்சிக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரியே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் முன்னேற்றத்துக்கு வந்து கொடி இருந்துமே அந்த கொடியில அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருடைய உருவத்தை பதிக்கலாம். ஆனா அப்படி இல்லாம அறிஞர் அண்ணாவுடைய உருவத்தை பதிச்சு தன்னுடைய அரசியல் ஆசானுக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை செஞ்சணுமோ அதை செஞ்சார். மக்களால அனைவராலும் பொன்மலை செம்மல் என்று எம்ஜிஆரை அன்போடு அழைக்கப்பட்டாங்க. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க நிறைய கொடுப்பாங்க அதனால தான் அந்த பட்டம் அவங்க வந்துச்சு. அப்படிலாம் கிடையாது. அவருடைய அரசியல் ஆசானுக்கு எந்த அளவுக்கு மரியாதை செலுத்தினாங்கிறது தான் இந்த பொன்மலை செம்மங்கிற ஒரு பேரை வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்தார். ஸோ 100க்கு 0ங்கிறது வந்து இதுதான். எம்ஜிஆருக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து ஏணி வச்சா கூட எட்டாது. அதுதான் உண்மை. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் இருந்தப்ப ஒரு தொண்டனாக இருந்தாங்க. வருகிற டிசம்பர் 27 வந்து ஆடியோ லான்ச் ஜனநாயக படத்தோட ரிலீஸ் ஆகிறது. படம் ரிலீஸ் ஆகுமான்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த நம் நாடுங்கிற படத்தை எப்படி என்ன மாதிரி எடுத்தாரோ எம்ஜிஆர் அதே மாதிரியே தான் இப்ப இந்த ஜனநாயக படமும் ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்துல எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, இப்ப வந்து இந்த படம் வந்து யார ஃபாலோ பண்ணி எடுத்ததுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜனநாயக படம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு நான் இப்போ ஒரு நேரம் எம்ஜிஆர் பத்தி சொன்னேன்ல, நம் நாடு படம் எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களும் ஒரு புக் வெளியிடுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த படம் நாங்க எப்படி எடுத்தோம், கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இதில் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக இவங்க ஒரு புக்கை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. நாளுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.